ஒலிம்பிக் 50 கிலோ மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்து இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் முத்து, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தற்பொழுது கூடுதல் எடை இருப்பதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதாவது நேற்று நடைபெற்ற அந்த அரையிறுதிப் போட்டியில் அதாவது கியூபா வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகத் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தன்னுடைய எடையை விட 100 கிராம் அதிகமாக இருப்பதாக கூறி அவரை தகுதி நீக்கம் செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகிறது. இதன் மூலம் பதக்க வாய்ப்பை இழந்தார் என்ற தகவலும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நேற்று அந்த மல்யுத்த போட்டி 50 கிலோ மல்யுத்த போட்டி என்பது நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த வினேஷ் போகத் அதிரடியாக விளையாடி நம்பர் 1 வீராங்கனைகளாக வீழ்த்தியிருந்தார். குறிப்பாக காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையும் காலிறுதியில் உக்ரைன் வீராங்கனையும் வீழ்த்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் கியூபா வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் மல்யுத்தத்தில் வெற்றி பெற்ற, அதாவது இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையும் படுத்திருந்தார். இதனால் அவருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பல்வேறு பகுதிகளில் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் அவர் நிச்சயமாக தங்கம் அல்லது வெள்ளி வெல்லுவார் என பெரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வினேஷ் போகத்துக்கு பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்பது வெளியாகிறது. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரைக்குமே 50 கிலோ எடை பிரிவில் இந்த போட்டி என்பது நடைபெற்றது. ஆனால் தற்பொழுது வினேஷ் போகத்தோட எடை என்பது 50 கிலோ விட 100 கிராம் அதிகமாக இருப்பதால் போட்டிக்கு விதிமுறைக்கு விட்பட்டு, அதாவது போட்டியோட விதிமுறையை மீறி செயல்பட்டதாக கூறி தற்பொழுது அவருடைய இறுதிப் போட்டி வாய்ப்பு என்பது இழந்துபட்டிருக்கிறது. இதன் காரணமாக வினேஷ் போகத்துக்கு பதக்கம் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இழந்திருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு பதக்க வாய்ப்பு என்பது குறைந்திருப்பது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்தினுடைய அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து ஒலிம்பிக் கமிட்டி என்பது தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிற்கு தங்கம் அல்லது வெள்ளி என வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது போன்ற ஒரு தகவல் கிடைத்திருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அதிர்ச்சி என்பதை அளித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.